புதுச்சேரியில் மக்களவை தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் முன்னாள் முதலமைச்சரும் இந்நாள் முதலமைச்சரும் சொத்து விவரங்களை கூறி வார்த்தை மோதலில் ஈடுபட்டனர். யாருக்கு அதிக சொத்து உள்ளது என ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டியதை தற்பொழுது பார்க்கலாம். இவருக்கு ஒரு 1000 கோடி சொத்துன்னா அவருக்கு எத்தனை 1000 கோடி சொத்து அவருக்கு இருக்கணும், அதை சொல்ல முடியுமா? ஏன்னா அவரு முதலமைச்சராக இருக்காரு, 5 நாள் இருந்திருக்கிறாரு, மத்திய அமைச்சராக இருந்திருக்கிறாரு, அதுவும் பிரதம மந்திரி அலுவலகத்திலே இருந்திருக்கிறாரு. அப்போ அவருக்கு எத்தனை 1000 கோடி வச்சிருக்கணும்? அது சொன்னா எங்களுக்கு நல்லா இருக்கும், எங்க சந்தோஷமா கேட்டு நம்ம கிட்ட இவ்வளவு பெரிய பணக்காரர் இருக்காரு பொழுது, இவ்வளவு பெரிய பணக்காரர் ஊர் இருக்காரு பொழுது அப்படி ஒரு சந்தோஷமா மகிழ்ச்சி அது எங்களுக்கு இருக்கும். ரங்கசாமி சொன்ன என்கிட்ட அதிக அளவு சொத்துக்கள் வந்து எடுத்து போக சொல்லுங்க அவரை. சார் நான் என்ன சொல்றேங்க, ரங்கசாமி வந்து என்கிட்ட அந்த சொத்துலாம் இருந்துன்னா அவர் வந்து என்கிட்ட எடுத்து போகட்டான். நான் ஒன்னா கையெழுத்து போட்டு கொடுக்குறேன் ரங்கசாமிக்கு என் பேர்ல இருக்கிற சொத்தை. அதுக்கு பதில் சொல்ல மாட்டார் ரங்கசாமி. ரங்கசாமி எவ்வளவு பேர்ல சொத்து வச்சுக்கிறான்னு எனக்கு தெரியும், விடுங்க.